அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். லூக்கா 12ஆம் அதிகாரம் 25-26 வசந்த வாசிங்க. கவலைப்படுகிறதுனால் உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? மிகவும் அற்பமான காரியம் முதலாய் உங்களால் செய்யக்கூடாது இருக்க மற்றவைகளுக்காக நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? ஆண்டவர் சொல்றாரு, நீ கவலைப்படுவதனால் ஒரு முழத்தை கூட்ட முடியுமா? இன்னொரு மீனிங் இதுக்கு என்னன்னா, நீ கவலைப்படுகிறதுனால் 1 மணி நேரத்தை ஆயுஷ் நாள்ல கூட்ட முடியுமா? முடியாது. அப்படி இருக்க நீ ஏன்பா கவலைப்படணும்? கவலை என்பது தவறான சிந்தனை, தவறான உணர்வு. இந்த ரெண்டின் அடிப்படையிலே தான் ஒரு மனிதனுக்கு கவலை வருகிறது. ஐயோ, இப்படியே இருந்தா எப்படி? நாளைக்கு என்ன ஆகிறது? அவன் நல்லா இருக்கிறான், இவன் நல்லா இருக்கிறான், நான் அத்தனை வருஷம் ஆச்சு, ஒன்னும் இல்லையே. தவறான உணர்வு. அடுத்தவர்களை பார்ப்பதினால் தான் ஒரு மனிதனுக்கு பெரும்பாலும் கவலை வருது. பரிசேயன் வந்து ஆண்டவரைய பார்த்துருந்தா பரிசுத்தமா போயிருப்பான். மகா பரிசுத்தம் உள்ள தெய்வத்தோடைய பரிசுத்தத்தை பார்க்கும்போது ஐயோ அப்படி இருக்கிறேன்னு சொல்லி ஒப்புரவாகி பரிசுத்தப்படுத்தி போயிருப்பான். ஆண்டவரை பார்க்கல, ஆயக்காரனை பார்த்தான். அந்த ஆயக்காரனை போல் நான் இராததினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். இப்படி ஸ்தோத்திரம் பண்றாயா? போகும்போது அவன் நீதிமானா போனான், இவன் பாவியா போனான். ஆகவே தான் தேவ பிள்ளைகள் ஆண்டவரை பாருங்க, அடுத்தவரை பார்க்காதீங்க. இதுல கர்த்தர் சொல்ற கவலைப்படாதுன்னா, கவலைத்தான் நமது சந்தோஷத்தை திருடுகிற திருடன். இனி கடந்து போன அந்த நாட்களை உங்களால் மாற்ற முடியாது, கடந்து போய்விட்டது. எதிர்காலத்தை நீங்க கட்டுப்படுத்த முடியாது. அப்படி இருக்கும் பொழுது நிகழ்காலத்தில் இருக்கிற நீங்கள் ஆண்டவருக்குள் மகிழ்ச்சியா இருங்கள். இப்ப என்ன கொடுத்தாரு தோத்திரம் பண்ணுங்க. இப்ப இருக்கிற சூழ்நிலைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. நாளை தினத்தை குறித்து கவலைப்படாதீங்க. நாளை தினம் தன்னுடைய கவலைப்படும். நாளை தினத்தை கர்த்தர் பார்த்து கொள்வார். ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்குள்ள, உங்க குடும்பத்துக்குள்ள இயேசு வந்து வாசமா இருக்கிறார். அவரே உங்களை நடத்துவார். இதுவரை நடத்தின எபனேசர் ஆகிய தெய்வம் இனியும் நடத்துவார். பரலோகத்தின் தேவன் காரியங்களை கைகூடி வர பண்ணுவார். உங்கள் காரியங்கள் வாய்க்கும். நீங்கள் வெட்கப்பட்டு போக விட மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.